உயிரி தொழில்நுட்பத்தில் டிஎன்ஏவின் முதன்மை செயல்பாடு என்ன? சரியான விடை மரபணு தகவல்களை சேமிக்க. பாக்டீரியாவில் உள்ள மரபணுக்களை மாற்றுவதற்கு பின்வரும் நுட்பங்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை CRISPR-Cas9 ஐ பயன்படுத்தி மரபணு திருத்தம். ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது பண்பை உருவாக்க மரபணு மாற்றப்பட்ட கலத்தின் சொல் என்ன? சரியான விடை டிரான்ஸ்ஜெனிக் உயிரினம். மண்ணிலும் நீரிலும் உள்ள மாசுபடுத்திகளை சுத்தப்படுத்த நுண்ணுயிரிகளை பயன்படுத்துவது பின்வரும் உயிரி தொழில்நுட்ப பயன்பாடுகளில் எது? சரியான விடை உயிரியக்கம். ஒரு குறிப்பிட்ட புரதம் அல்லது புரதங்களின் தொகுப்பை குறியீடாக்கும் டிஎன்ஏ வரிசைக்கான சொல் என்ன? சரியான விடை மரபணு. பின்வரும் எந்த உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஃபிளவர் சாவர் தக்காளியை முதன்முதலில் மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட உணவுப் பொருளை உருவாக்கியது? சரியான விடை கால்ஜீன், தற்போது மான்சான்டோவின் பகுதி. உயிர்ப்பொருளை எரிபொருளாகவும் இரசாயனமாகவும் மாற்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை உயிரி சுத்திகரிப்பு. உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்ய மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயன்படுத்துவது பின்வரும் உயிரி தொழில்நுட்ப பயன்பாடுகளில் எது? சரியான விடை வேளாண் எரிபொருட்கள். மைக்ரோஆர்என்ஏக்கள் மற்றும் சிஆர்என்ஏக்கள் போன்ற குறியீட்டு அல்லாத ஆர்என்ஏ மூலக்கூறுகளை குறியிடும் டிஎன்ஏ வரிசைக்கான சொல் என்ன? சரியான விடை குறியீட்டு அல்லாத மரபணு. பின்வரும் எந்த உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் வைரஸ் நோய்க்கு எதிராக மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முதல் தடுப்பூசியை உருவாக்கியது? சரியான விடை ஜெனென்டெக், இப்போது ரோஸின் பகுதி. இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.